சிந்து. ஹாய் ராஜதுரை. என்னமாச்சு? உனக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைனா, வெரி சிம்பிள் மைனர் ஆக்சிடென்ட். இந்த பாரு, எனக்காக நீ மறைக்கிற. ஐயோ ஒண்ணும் இல்லைனா, ஐ அம் ஆல் ரைட். இப்ப குதிப்பே. அந்த வண்டர்ஃபுல் பாய் மட்டும் இல்ல ராஜதுரை, இந்நேரம் உன் தங்கச்சி மை தாம்சன் கூட தேவலோகத்துல இருப்பா. எந்த பையன்? அவன் தாத்தா இந்த ஊர் என்ஜினியர் இல்ல. ஓ, நம்ம சிதம்பரம் பிள்ளையோட பிள்ளையா? சித்தம்பரம் புள்ளையோட பிள்ளை இல்ல, சித்தம்பரத்தோட பிள்ளை. அப்படியா? வாட் அப்படியா? தமிழ் குட் மொழி, அதை கொலை பண்ணாதே. அது சரி. ராஜதுரை, உன் தங்கச்சி மேல எனக்கு கெட்ட கோவம். ஏன்? பாத்தியே, காப்பாத்துற அந்த பையனுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. சரி அத்த விடு. அவன் யாரு? உன் அண்ணன் ராம்துரை கற்பேன். அவன் அந்த பையனை வாய்க்கு வந்தபடி டீசென்ட் இல்லாம திட்டான். உன் தங்கச்சி வாய் முடிக்கும் கம்மன் இருக்கா. நியாயம்? கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுக்கு சாரி தேங்க்ஸ் கூட சொல்ல தெரியல இல்ல. ராம்துரை திட்டினதை விடுப்பா. உன் தங்கச்சி ஒரு நாள் அந்த பையன் கண்ணத்து பலார்னு அரைஞ்சா. அவன் அதெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா வந்து ஹெல்ப் பண்ணான். தேங்க்ஸ் சொல்லல. சிந்து, உதவி செஞ்சதை மறக்கிறவங்கள நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். இந்த சின்ன வயசுல அந்த பையன் தன் உழைப்பாலே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். இந்த காலத்துல அந்த மாதிரி எத்தனை பேருமா இருக்காங்க. How intelligent he is. அவன் மனசை நீ புண்படுத்திட்ட. நானே வேணும்னா செஞ்சேன். டெம்பரமெண்டல் கேர்ள். வாட் டெம்பரமெண்ட்? பப்பர்மெண்ட். உன் டெம்பரமெண்ட் அந்த பையனுக்கு இருந்திருந்தா உன் வாயில இருக்க பல்லெல்லாம் எகிரி இருக்கும். உன்கிட்ட பெருமைப்படுற மாதிரி நம்ம அம்மா குணம் மட்டும் இல்ல, வெறுக்கிற மாதிரி உங்க அப்பா குணமும் கலந்துருக்கு. இந்த ரெண்டாவது சொன்ன பாரு, அது உனக்கு வேணாம். அம்பு செலுத்துறவங்க மேல நாம திருப்பி அம்பு செலுத்தணும். அப்படிதான் ஜீசஸ் சொல்லியிருக்கார். நான் 5 வாட்டி டைவர்ஸ் பண்ணி பண்ணி மேரி பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் என் தாம்சன் மேல வச்சிருந்த அம்பு. தாம்சன், இந்த பாருமா, உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது புது சிந்துவா பார்க்கணும். என்ன, வரட்டுமா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமா, சுதந்திர போராட்டத்துல உன்னை முதல்ல ஜெயில பார்த்த அதே மாதிரிதான் இருக்கேன். அதுக்கு காரணம் அன்னைக்கு சாப்பிட்ட களியை தான் நான் இன்னும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆயிட்டேன். நீ இன்னும் தியாகி சிதம்பரம் பிள்ளையாவே தான் இருக்க. நாட்டுக்கு சேவை செஞ்சது அதை வித்து காசு பண்றதுக்கு இல்லப்பா. காந்தி செக்ஷன் ஆச்சே. ஆமா, இதெல்லாம் யார் வேலை? என் பையன்பா, என் மகன். ஓ மகனா? அப்படியா? இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறானா? இல்லப்பா, இங்கதான் இருக்கான். ஊர்ல மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பம்பு செட் அதை எது ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இந்த டிவி செட் கூட சில ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி சில அவனே செஞ்சு தயார் பண்ணிருக்கான். வர்ற 10ஆம் தேதி பஞ்சாயத்துக்கு பிரசன்ட் பண்ண போறான். வெரி குட். ஜிடி நாயுடு போட்டோ பாத்தியா? அவரைத்தான் மானசீக குருவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வா வா போலாம். இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கான் உன் மகன். அவனை ஏன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்பல? அனுப்பலையா? இடம் கிடைக்கலப்பா. இவ்வளவு திறமையானவனுக்கு இடம் கிடைக்கல? திறமைக்கு யார் சார் இடம் கொடுக்கறா? 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் ரேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவன் தான் மகன? அவரோட மகன் என்னோட கொஞ்சம் புத்திசாலி சார். இவரு நம்ம எஸ்டேட் ஓனர் ரங்கதேவியுடைய தோட்டத்துல வேலை செய்யற தொழிலாளின்னு சொல்லுங்க. இவர்தான் சார் அவர் மகன். பேரு குமார். வணக்கம் சார். வெரி குட். இவ்வளவு சின்ன வயசுல பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஒர்க் எல்லாம் பார்த்தேன். வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். சிதம்பரம், இந்த மாதிரி ஒரு புத்திசாலி பையனை இந்த கிராமத்துல அடைச்சு வச்சிருக்கிறத நான் மன்னிக்கவே மாட்டேன். அடுத்த தடவை நான் இங்க வரும்போது உன் பையனை என் கூட அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஓகே, அப்புறம் வரட்டுமா? சரி. சோம்பேறி கழுவிங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. டேங்க்ல தண்ணி இல்ல போதுக்கு. ஏய், மோட்டர் போடுங்கடா. ஏய் நீசர், மோட்டர் ஓடலிங்க முதலாளி. மெக்கானிக்க கூட்டு வர பட்ல போயிருக்காரு. ஐயோ எல்லாம் எங்கடி போய் தரீங்க? பைப்ல தண்ணி வரலையே. சீக்கிரம் வாங்க. ஒரு பங்களா டக்கரா இருக்குல்ல. சின்ன முதலாளி, மெக்கானிக்கல்ஸ் வந்திருக்காங்க. இவனுங்கள கூட்டிட்டு வந்த என்ன? இவங்க வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்த வாங்க போலாம். ஆத்திரப்படாதீங்க சார். டேய், யார் வீடா இருந்தா என்னடா? ஸ்பேனரை கையில எடுத்துட்டா தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். டேய், என்னடா உங்களை நெத்தி வச்சுக்கிட்டு பேச்சு? போய் வேலையை பார்க்க சொல்றா. சரி சரி, போய் வேலையை பாருங்கடா. வெள்ளக்காரன் காலத்து மோட்டார் போல இருக்கு. காயில்லாம் சரியா தானே இருக்கு. குப்பு, மோட்டார்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. ஃபுட்பால் அடிச்சிருக்கா பாருடா. அதெல்லாம் ஒண்ணுல வரும். ஃபுட்பால் ஒண்ணு அடிக்கல, எல்லாம் ஓகே தான். வா. மெது மெது, வயிறு வயிறு செம்ம வெயிட்ரா. ஃபியூஸ் போர்ட்ல போய் பார்க்கலாம், அங்க ஏதாவது ரிப்பேர் இருக்கும். வா. என்னடா அது? ஃபியூஸ் கேரியரே காணோம். 1 2 3. ஆமா, ஒரு ஃபியூஸ் கேரியரை காணோம். அதனால தான்டா கரண்ட் சப்ளையே இல்ல. சப்ளை
இங்க இருக்கு. அக்கா வேலை தானே அது. கனெக்ஷனை நீ கட் பண்ணிட்டு எங்களையே வர வச்ச. ஃபியூஸ புடிங்கிட்டு ஏன் எங்களை வர வச்ச? அதானே அன்னைக்கு அரைஞ்ச, முந்தா நாள் உங்க அண்ணனை விட்டு எங்களை திட்ட வச்ச. ஏமா எங்க ரெண்டு பேரையும் ஒரு வழியை ரிப்பேர் பண்ணதுனே முடிவு பண்ணிட்டியா? நான் உங்களை வரவழைச்சது அதுக்கு இல்ல, உங்களை பார்க்கணும்னு தான். எதுக்காக பார்க்கணும்? உதவிக்கு நன்றி சொல்ல, தப்புக்கு மன்னிப்பு கேட்க. தேங்க்ஸ். இதுக்கு அவ்வளவு கரெக்டா பண்ண. அம்மா எங்க வேலை முடிஞ்சாச்சு, நாங்க வர்றோம். ஆமா, ரிப்பேர் சார்ஜ் டபுள் பேட்டா எல்லாம் வேணாம். ரிப்பேரே பார்க்கலையே. மோட்டார் ரிப்பேர் பண்ணாடியா என்ன? அம்மா மனசு ரிப்பேர் பண்ணிட்டால. ரூல் வாய்க்க குரு. Arrogant girl with sweet heart. With sweet heart. அடிக்கடி ரிப்பேர் கூப்பிடுங்க, கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். நீங்க என் கைடா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சிரிப்புன்னா என்னன்னே தெரிஞ்சது. தேங்க்யூ. குமார், உங்க அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னே தெரிஞ்சது. அப்படின்னா உங்களுக்கு கான்வென்ட்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? அங்கயா ஒரே டிசிப்ளின், மதர், சிஸ்டர், புக்ஸ், பிரேயர், இவ்வளவுதான். கான்வென்ட்னா அப்படிதான் இருக்கும். உன் வீடு மாதிரி அடித்தடி சண்டை இருக்கும். நீங்க அப்ப சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்ன ஒரே ஒரு படம் பார்த்தேன். அவ்வளவுதானா? நான் உன் வயசுல இருக்கும்போது தினம் 3 ஷோ பாப்பேன். 3:30, 6:30, 9:30. நேத்து கூட நானும் குருவும் 7வது தடவை மரோச்சரித்திர பார்த்தோம். பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி. கமலும் சரிதாவும் என்னமா நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, கதை என்ன? இந்த பக்கம் பல் வீடு, இந்த பக்கம் சரிதா வீடு. கமல் சரிதாவுக்கு குட் நைட் சொல்ல லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, பதிலுக்கு சரிதா லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி. இத்தனை வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணே ஃபியூஸ் ஆகும். ஆகலையே. ஆகல இல்ல. இது என்ன பெருசு? நான் என் தாம்சனுக்கு குட். கிரேசி. ஆமா, கதை முடிவு என்னாச்சு? ட்ராஜடி. ஹீரோ ஹீரோயின் செத்து போறாங்க. அதான் எனக்கு பிடிக்கல. I like tragedy very much. எனக்கு tragedy தான் பிடிக்கும். எனக்கு half காமெடி half tragedy தான் பிடிக்கும். Half comedy, half tragedy. Yes. பேசி நீங்க. என் தாம்சன் செத்தது half tragedy. நான் உயிரோடு இருக்கிறது half காமெடி. அங்கே ஏதோ ட்ரம் சத்தம் கேக்குதுல்ல? ஆமா. என்னமோ நடக்குது அங்கே.